குட்டீஸ், ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை நம்ம ஹாப்பியாக ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வேலையிலும் சில்ட்ரன்ஸ் டேக்காக நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம் இயேசப்பா. ஒரு ப்ரோக்ராமும் ஆசீர்வதித்து நல்லபடியாக முடிக்க உதவி செய்யுங்க சுவாமி. இந்த சில்ட்ரன்ஸ் டேல எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி பெட்ரா இன்டர்நேஷ்னல் சர்ச்சிலேருந்து உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். என்னோட பார்க்குறீங்களா? இப்போ நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். என்னோட ஏந்து கொள்கிறீங்களா? இப்போ நம்ம முழு உள்ளத்தோட கர்த்தரை ஆராதிப்போமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
இப்போ நாம் ஒரு சாங் பார்க்க போகிறோம். டீ காஃபி வித் ஸ்டாமினா. காலையிலே டீ காஃபி குடிக்கும் முன்பே கர்த்தரை தேடுவது சிறந்த பண்பே. காலையிலே டீ காஃபி குடிக்கும் முன்பே கர்த்தரை தேடுவது சிறந்த பண்பே. அதிகாலை மோசேயும் ஏறி போனார், அதிசயத்தின் ஆண்டவரை கண்டு கொண்டார். அதிகாலை மோசேயும் ஏறி போனார், அதிசயத்தின் ஆண்டவரை கண்டு கொண்டார். ராஜ்யத்தின் நீதியை முதலில் தேடு, நீங்கிவிடும் வாழ்க்கையில் உன் பாடு. ராஜ்யத்தின் நீதியை முதலில் தேடு, நீங்கிவிடும் வாழ்க்கையில் உன் பாடு. கிடைத்திடுமே எல்லாம் உனக்கே, சக்கப்போடு என்றென்றும் அவரை நீ போற்றி பாடு. ஓ காலையிலே டீ காஃபி குடிக்கும் முன்பே கர்த்தரை தேடுவது சிறந்த பண்பே. கர்த்தரை தேடுவது சிறந்த பண்பே. Shabira hey, vakka vakka hey, shabira hey, பரலோகம் எனக்கு. செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு. செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு. பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம். கவலை எங்கே இல்லை, கண்ணீர் எங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டமே. ஹாய் சுட்டீஸ், உங்களுக்கு ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் தானே? இப்போ நம்ம பைபிள்லேருந்து ஒரு செம்மையான ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஹாய் சுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையான சம்பவத்தை பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்துக்கு போக முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை பார்த்துடலாம். மத்தேயு 7:8 கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். மத்தேயு 7:8. இப்போ என் முன்னாடி ஒரு படம் தெரியுதா? அந்த படத்தில் என்ன குறையுது? கண்ணு குறையுதா? இதே மாதிரி தான் ஒரு ஊரில் ஒரு ரொம்ப வருஷமாக ஒருத்தர் இருந்தாரா, கண்ணு தெரியாது. அவர் பேர் பர்த்திமேயுவான். அவர் ரொம்ப வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாராம். பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே அவர் உட்காந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தாங்களாம். அந்த கூட்டத்தில் இவர் கேட்டாராம், அங்கே யார் போகிறான்னு கேட்கும்போது
அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரா, அங்கே வந்து நசரேயனாகிய இயேசு போகிறாருன்னு சொன்னாராம். அப்போ இந்த பர்த்திமை வந்து உடனே எந்திரிச்சு கத்துனாராம், தாவீதின் குமாரனே என்னுள் இறங்கும்னு கத்துனாராம். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரா, அமைதியாருன்னு சொல்லும் போது அந்த பர்த்திமை கேட்காம அதே மாதிரி கத்துனாரா, தாவீதின் குமாரனே என்னுள் இறங்கும். அப்போ வந்து அதே மாதிரி கத்திட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து பர்த்திமையவை கூப்பிட்டாங்களாம். அப்போ ஏசப்பா கேட்டாரா, உனக்கு கண்ணு என்ன வேணும்னு கேட்கும்போது பர்த்திமையை சொன்னாங்களா, எனக்கு என் பார்வை வேணும்னு சொல்லும் போது ஏசப்பா கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருப்பாரு. இப்போ கண்ணு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்துடுச்சு. இதே மாதிரி தான் ஏசப்பா கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதனால தான் வசனம் சொல்லுது, மத்தேயு 7:8, கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். இப்போ ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, எங்களின் இதய துடிப்பு, அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. ஜீசஸ் 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 ஜீசஸ். இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, எங்களின் இதய துடிப்பு, அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. காடு மலை எதுவானாலும் ஜீசஸ் வயிற்றில் உடைத்திடுவோம். உலகமே நீ எங்களை இனி எதிர்த்தாலும் சாத்தானுக்கு மணி அடிப்போம். உலகமே நீ எங்களை இனி எதிர்த்தாலும் சாத்தானுக்கு மணி அடிப்போம். இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, எங்களின் இதய துடிப்பு, அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. வருகையை எதிர்பார்க்கும் 5 கன்னி போல் நானும், பரலோகம் திறக்கப்படும், என் நேசர் சேர்த்துக் கொள்வார். மேகமே மேகமே என் வாகனம், வானமே ஓ வானமே எங்கள் சாலை. மேகமே மேகமே என் வாகனம், வானமே ஓ வானமே எங்கள் சாலை. மோசே போல் நானும் சங்கீதங்கள் பாடி துதித்திடுவேன். தாவீதை போல நடனம் ஆடி களித்திடுவேன். இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, எங்களின் இதய துடிப்பு, அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. உம்மையே பார்த்திருப்பேன், தூதனை போல் மாறியிருப்பேன். அல்லேலூயா கொடி பிடித்தேன், தூதர்கள் படை கிளம்பும். அக்கினி அக்கினி எலியாவிலே, வல்லமை வல்லமை எலிசாவிலே. அக்கினி அக்கினி எலியாவிலே, வல்லமை வல்லமை எலிசாவிலே.
சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. காடு மலை எதுவானாலும் ஜீசஸ் வயிற்றில் உடைத்திடுவா. உலகமே நீ எங்களை இனி எதிர்த்தாலும் சாத்தானுக்கு மணி அழிப்போ. உலகமே நீ எங்களை இனி எதிர்த்தாலும் சாத்தானுக்கு மணி அடிப்போ. இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, எங்களின் இதய துடிப்பு. அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. இப்போ நம்ம 2 கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். நீங்களே என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுறீங்களா? ஹாய் குட்டீஸ், நான் இப்போ ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். இந்த கிராஃப்டுக்குள்ளே தான் கப்பல் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கப்பல் ஓட்டுறவர் இருந்தாராம். அவர் வந்துட்டு நிறைய அடிமை ஜனங்களெல்லாம் கப்பலுக்குள்ளே ஏற்றினாராம். கப்பலுக்குள்ளே ஏற்றிட்டு நடுக்கடலுக்கு போயிட்டாங்களாம். நடுக்கடல் போயிட்டோடனே இவங்க எல்லாருக்கும் பசிச்சிட்டோடனே இவங்கெல்லாம் இவர் போயிட்டு கேட்கும் போதுட்டு இவர் ஒரு டைலாக் சொல்கிறாராம், பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு ஒரு டைலாக் சொல்கிறாராம். அப்புறம் வந்துட்டு இவரெல்லாம் சரி இவர் இருக்காரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்தாராங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் அவங்க சொல்கிறாங்களே செகண்ட் ஃப்ளோருக்கு போங்க, அங்கே வகை வகையாக சாப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்களாம். இவங்கெல்லாம் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு சாப்பிட்டு கீழே வந்துட்டாங்க. அப்போது ஒரு பெரிய ஷார்க் வந்துட்டு இந்த பாதி பக்கம் கடிச்சிச்சான். ஸோ அப்புறமா வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு தூக்கம் வந்துட்டோடனே இவர் போயிட்டு கேட்கும் போதுட்டு இவர் சொல்கிறதா அதே டைலாக் சொல்கிறார், பயப்படாதீங்க நான் இருக்குன்னு சொல்கிறாராம். அப்போது பயப்படாதீங்க நான் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டோடனே இன்னொரு ஷார்க் வந்துட்டு இந்த பாதி பக்கம் கடிச்சிச்சான். அப்போ வந்துட்டு பாதி பக்கம் கடிச்சிட்டோடனே அவர் இறந்துட்டோடனே பயப்படாதீங்க நான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படின்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு முக்கியமான யாருன்னு தெரியுமா, நம்ம ஜீசஸ் தான். இது என்னதுன்னு தெரியுமா, இதுதான் ஜீசஸ். நம்ம ஒரு சின்ன சின்ன தப்புங்கள்லாம் பண்ணுவோம், அது திருத்துறதுக்கு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணால் நம்ம ஏசப்பா வந்துட்டு அதை செய்வார். ஸோ எல்லாருக்கும் நான் ஒரு மெமரி வச்சு சொல்லட்டுமா? ஏசையா 41:10, பயப்படாதீங்க நான் உன்னோட கூட இருக்கிறேன். மறுபடியும் சொல்லலாமா? ஏசையா 41:10, பயப்படாதீங்க நான் உன்னோட கூட இருக்கிறேன். God bless you. ஹாய் சுட்டீஸ், இப்போ நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு சந்தோஷம் சமாதானம் அப்படின்னா என்னன்னு தெரியாதான். எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருந்தாராம். அப்படிதான் அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டாரா. அப்ப நான் அவருக்கு ஒரு வழி சொன்னேன். அந்த வழி பார்க்கலாமா? நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் எடுத்து அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கணும். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம்னா அந்த வழி நமக்கு கிடைச்சிடும். அது என்ன வழி தெரியுமா? அந்த வழியை நம்ம இப்போ பார்க்கலாமா? அந்த சர்ச்சு தான் இந்த சர்ச், பெட்ரா இன்டர்நேஷ்னல் சர்ச். இந்த சர்ச்சுக்கு போனால் நமக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாமே கிடைக்கும். அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போனோம். இப்போ நம்ம ஒரு வசனம் பார்க்கலாமா? சங்கீதம் 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னொரு தடவை சொல்லாமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். God bless you. இப்போ ஒரு மேஷப் டான்ஸ் பார்க்க போறோம். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. முடியவில்லை என்கிற சொல் அவர் அகராதியில் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் என்று கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே,
எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வாழ்க்கை மாறிவிடும். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட்டு தானுங்க, என் பாட்டு சூப்பரா காலம் போட்டு கேளுங்க. லைட் இருந்தாலும் நான் லைட்டு தானுங்க, இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் நாங்க மாறிடுவோம். உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லையா, நடக்காதுன்னு நினைச்சது எல்லாம் கர்த்தராலே நடந்ததையா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி, நாங்க செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா.
குட்டீஸ், உங்களுக்கு பப்பெட்டு மேஜிக் ஷோ ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பப்பெட்டும் மேஜிக்கும் பார்க்கலாமா? ஓகே சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் இனிய ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த சில்ட்ரன்ஸ் டேல உங்களை பார்க்க ஒரு புது ஃப்ரெண்டை நான் கூட்டு வந்திருக்கேன். யூ ஷட் அப். என்னது? யூ ஷட் அப். இப்போ எதுக்கு என்ன ஷட் அப் பண்ண? நீ நீ அமைதியா இரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். யார்ப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ்? இதோ இதோ இந்த வீடியோல காத்துட்டு இருக்காங்களா, அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஏய், அவங்க உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். இல்ல, அவங்க என் ஃப்ரெண்டு தான். இல்ல, என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு தான். இல்ல சொல்றல, நான் உங்க ஃப்ரெண்டு. இப்போ எதுக்கு இப்படி கத்துற? இங்க பாரு, இப்போ என்ன, இப்போ அவங்க உன் ஃப்ரெண்டா? ஆமா. சரி, நீ அவங்க ஃப்ரெண்டா ஓகேவா? அப்போ எனக்கு யாருப்பா? யாருன்னு இருக்கட்டும், யாருக்கும் வேணாம். யாரும் வேணாவா? ஏய், நானும் உன் ஃப்ரெண்டா இருக்கிறேனே. அவங்க கரெக்டா இருக்கும், நீ என் ஃப்ரெண்டாவே இரு, எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். எதுக்கு? அப்ப என்னோட உன்னை குரங்கோட சேர்த்துக்கிற அப்படியா? இத நான் வாயால சொல்லணுமா? ஆமா, இத வாயால சொல்லணும். சரி விடு, இன்னைக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல்ல இவங்களுக்கு நீ என்ன சொல்லி தரலான்னு இருக்க? நானு ஆ சூக்கரா ஆ ஒரு ஆ ஒரு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லு. கதை சொல்ல போறேன். கதையா? நீ கதைலாம் சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றது கேளு, இன்னைக்கு இவங்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேனே. இங்க பார், கதனே கர் கதனே கர் கதனே கர் கதனே கர் கதனே கர். என்ன பேச விடு. பேசுங்க. இன்னைக்கு டைம் இல்ல. அதனால எல்லாருக்கும் கதனே கதனே கர் கதனே கர் கதனே கர் கதனே கர் கதனே. நான் சொல்றதே கேளு. பேசுங்க. இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன் ப்ளீஸ். என்ன பிள்ளைங்களா, ஒரு கதை சொல்லலாமா? ஏன்னா அவங்க சொன்னாதான் நான் எல்லாமே கேட்க முடியும். நான் கதை சொல்லட்டுமா ப்ளீஸ்? ஆமா ஆமா, நிறைய பேர் இப்போ வந்து கதை சொல்லலான்றாங்க. காத்தீங்களா, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆமா ஆமா, எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். சரி, அவங்க விருப்பப்படி நீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கதை சொல்லு. ஓகே 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 ஓகே. போதும், ஒரு ஓகே என்ன 10 ஓகே சொல்லிட்டு இருக்க. சொல்லு பார்க்கலாம். நான் சொல்ல எல்லாம் கூட சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகேவா? வீடியோல பாக்குற முக்கியமா எல்லாரும் சத்தமா சொல்ல போறாங்க. ஐ ஜாலி 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 ஜாலி. சொல்லு பார்க்கலாம். ஒரு ஊர்ல நீ சொல்லு. ஓ, நானும் சொல்லணுமா? சரி சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல அண்ணா வீடியோல பாக்குறாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏய், சொல்லின்னு தானே இருக்காங்க, அங்க பாரு. சொல்றாங்களா? ஓகே. அண்ணா வீடியோல ஒரு கிராங்க்லின் ஒரு அழகா ஒரு காஸ்ட் ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல. ஆமா. அது அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ரொம்ப இன்னைக்கு அழகா இருக்காங்க, அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்களே. ஆமா, 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு அவங்கள கேக்குற? அவங்களும் வாயத்தஞ்சு சொல்லுங்க. அவங்க குரலை கேட்க ஓடோடி வந்த என்னை ஏமாத்தக்கூடாது. ஓடோடி வந்த நீ அவங்கள ஏமாறக்கூடாதா? ஆமா. சரி, அவங்களாம் வீடியோல சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நீ இப்ப என்ன பண்ற? நல்ல ஒரு கதை சொல்லு. ஓகே. சொல்லு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு அழகான சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்ல சொல்லிருக்காங்க, டைம் இல்ல, நீ சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு அழகான ஒரு குரங்கு இருந்துச்சா. குரங்கு இருந்துச்சா? ஓ, அது உன்னோட கதையா? இல்ல, நான் சூக்கர் கதை. ஓ, கதையா? சரி சொல்லு. ஒரு குரங்கு இருந்துச்சா. ஒரு குரங்கு இருந்துச்சா. அந்த குரங்கு ஒரு நாள் யூடியூப் சேனலுக்கு வந்துச்சா. யூடியூப் சேனலுக்கு வந்துச்சா? எந்த யூடியூப் சேனல்? அதெல்லாம் சஸ்பென்ஸ். சரி ஓகே, சொல்லு. அந்த யூடியூப் சேனல்ல ஏன் கூட நின்னு பேசிட்டு இருந்துச்சா. ஏன் கூட நின்னு பேசிட்டு இருந்துச்சா? ஏய், உன் கூட நின்னு பேசிட்டு இருந்த அந்த குரங்கு யாரு? அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைண்ணே. ஏய் சொல்லு, யார் அந்த குரங்கு? நீங்க தான். ஆமா இல்ல? ஏய், என்ன சொன்ன? நீங்க தான் சொன்னேன். இப்ப எதுக்கு என்ன பார்த்து குரங்குன்னா? நான் உங்களை குரங்குன்னு சொல்லனே. வேற என்ன சொன்ன? அழகான குரங்குன்னு தானே சொன்னேன். ஆமா, இது அழகான குரங்கா? இது பாரு, நீ இப்பெல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா எனக்கு இப்ப நீ நல்ல விதமா எனக்கு சொல்லி கொடு. சரி ஓகேண்ணே. நான் அதுக்கு பதிலா நான் சூக்கரான நான் ஒண்ணு சொல்றது கேள. என்ன? இன்னைக்கு இந்த பசங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்துரு. என்னது? வசனம் சொல்லி கொடு. வசனங்க? ஆமா. நான் சூக்கரா சொல்லுவேன் தானே? ஆமா ஆமா. நிறைய கிரேஸ் வாங்கியிருக்கேன் தானே? ஆமா. என்ன எனக்கு அது எதுங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? ஏதாவது சொல்லுங்க. வீடியோல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சரி விடு, எல்லாரும் பாத்துட்டு. அதுவும் கிராங்க்லின் ஐயா என்ன ஊத்து காக்குறாரு. அவர் பாக்குறாரு, உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் என்ன லவ் பண்றாரு. லவ் பண்றாரா? ஓகே ஓகே ரைட். சரி விடு, இங்க பாரு, நம்மளுக்கு டைம் இல்ல, வசனம் சொல்லு. ஓகே.
இப்போ நான் சொல்ல போற வசனம் சூக்கர வசனம். சொல்லு. ம் எல்லாம் சொல்லணும். சரி சொல்லு. இந்தியாவின் இந்தியாவின் என்னது? நீங்க சொல்லுங்க. சரி. இந்தியாவின் தலைநகரம் தலைநகரம் டெல்லி. டெல்லி. செவுத்துல இருக்கும் கல்லி. செவுத்துல இருக்கும் பல்லி. அப்புறம் ஆயா தலையில மல்லி. ஆயா தலையில மல்லியா? நான் ஒரு கில்லி. நான் ஒரு கில்லியா? ஏய் என்ன வசனம் இது? நல்லா இருக்கு தானே? நல்லா இருக்கா? அங்க காரங்க பசங்கள சூக்கரா கை தட்டுறாங்க. இது என்னடாது? இந்த டயலாக் கிளாஸ் கை தட்டுவாங்களா? ஏய் நான் சொல்றது கேளு. நீ வசனத்தை சொல்லுன்னா எந்த வசனத்தை சொல்ற? எனக்கு பிடிச்ச வசனம். அந்த வசனம் எல்லாம் படியாத. பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லு. ஓகே, இப்போ நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்றேன். சொல்லு பார்க்கலாம். பைபிள் வசனம் சொல்லிட்டேங்க. டேய் பைபிள் வசனம்னா என்னது இது? ஒழுங்கா சொல்லு. பைபிள் வசனத்துல உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சொல்லி கொடு. சொல்லி கொடு. சரி விடு, நான் சொல்லியே கொடுக்குறேன். பிலிப்பியர் 4:13. என்னது? பிலிப்பியர் கிலிக்கியர் 4:13. 4:13. சொல்லு பார்க்கலாம். கிலிக்கியர் சொல்ல மாட்டாங்களே. சொல்லுங்க, சொல்றாங்க பாரு எல்லாரும். கிலிக்கியர் 4:13. வெரி குட். ஓகே, இப்போ வசனம் சொல்லு. நீங்களே சொல்லுங்க. என்னை எனக்கு தெரியும். சொல்லு. என்னை கலக்கடிச்சுகிறேன் கூஸ்டினாலே. பூஸ்டினாலே வா. ஏய் என்ன வசனம் சொல்ற நீ? ஒழுங்கா சொல்லு. ஒழுங்கா தானே சொல்றேன். சரி ஒழுங்கா சொல்லு. என்னை கலக்கடிச்சுகிறேன் கூஸ்டினாலே. பூஸ்டா? ஏய் உனக்கு யார் அந்த பூஸ்ட்னு சொல்லி கொடுத்தா? யாரு தெரியுங்க? யாரு? டோனி தான் சொன்னாரு. டோனியா? அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு தெரியுங்க? என்னது? பூஸ்ட் சீக்கிரட்டா ஹை எனர்ஜி. பூஸ்ட் சீக்கிரட்டா பை எனர்ஜியா? இதென்ன இவன் புதுசா சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, டைம் இல்ல. ஒழுங்கா வசனத்தை சொல்வியா இல்ல நான் சொல்லட்டுமா? சரி நீ நானே சொல்றேன். சொல்லு. என்னை சொல்லுங்க. ஓகே. என்னை கலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஓகே, கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்புறம் என்ன பலன் உண்டு. ஓகே, பலன் உண்டு. அண்ணே ப்ளீஸ் எனக்கு சூக்கரா சொல்றேனே. சொல்லு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் எங்க இருக்கு? பிலிப்பியர் 4:13. கை தட்டுங்க. ஓகே, எல்லாம் கை தட்டிட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. அண்ணா ப்ளீஸ் ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்றேன். இது முக்கியமான டயலாக். என்ன டயலாக்? டைம் இல்ல, இப்ப நம்ம போலாம். அடுத்தது நம்ம நிறைய ப்ரோகிராம் இருக்கு. இது சிங்கிள் தானே? சொல்லு. ஜீசஸ் இருந்தா நாங்க ஹீரோ. நம்ம ஹீரோ. ஜீசஸ் இல்லனா நாங்க ஜீரோ. நம்ம ஜீரோ. சூப்பரா இருக்கு இந்த டயலாக். நான் தான் எழுதுனேன். அப்படியா? சரி ஓகே, எல்லாருக்கும் ஒரு தடவை சேர்த்து சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, சொல்லுங்க எல்லாரும். பிராங்க்லின் அங்கிள் நீங்களும் சொல்லுங்க. ஓகே. ஆன்ட்டி நீங்களும் சொல்லுங்க. ஜீசஸ் இருந்தா நான் ஹீரோ. ஜீசஸ் இல்லாட்டி நான் ஜீரோ. அண்ணா கை தட்ட சொல்லுங்கண்ணா. எல்லாம் கை தட்டுங்கப்பா. சூப்பர், எல்லாம் கை தட்டாங்க. பிராங்க்லின் சூப்பரா கை தட்டுறாரு. சரி ஓகே, எல்லாரும் பாய் சொல்லு. ஓகே, பாய் பாய். டாடா. அண்ணா எல்லாம் டாடா கட்ட சொல்லுங்கண்ணா. வீடியோல இருக்கவங்க எல்லாம் டாடா காட்டுங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ பாய். பாய். காட் bless you. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மேஜிக் பார்க்க போறோம். அந்த மேஜிக் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பத்திடலாமா? சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ என் கையில என்ன இருக்கு? கொடை இருக்கா? கொடைக்குள்ள என்ன இருக்கோ? தண்ணி இருக்கும். இப்போ அந்த தண்ணி இருக்குமா இருக்காதா? இருக்கும். பாத்துடலாமா? இப்போ இதுல தண்ணி இருக்கா? இல்ல. இதே மாதிரிதான் இப்போ நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருந்தா நம்ம யார்கிட்ட கேட்போம்? ஏசப்பா கிட்ட கேட்போம்.
அதே அதே மாதிரி தான் இப்போ இந்த குடத்துக்குள்ள தண்ணி இல்லை. இப்போ ஏசப்பா கிட்ட கேட்டா தண்ணி இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ தண்ணி இருக்கா இல்லையா நம்ம பார்த்துடலாமா? அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இதே மாதிரிதான் நம்ம ஏசப்பா கிட்ட என்ன கேட்டாலும் அவர் செய்வார். இப்போ இப்போ நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க கேட்க தண்ணி வருது இல்ல, அதே மாதிரிதான் நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணா எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு டான்ஸ் பார்க்க போகிறோம், ஜீசஸோட ஃப்ரெண்ட். தோல்விய காட்டும் தலையில கொட்டும் தலைவலி கூட்டம் பின்னே போகாதே. நீ ஒரு வேஸ்ட், ஜீரோ காஸ்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் காதில் வாங்காதே. தோல்விய காட்டும் தலையில கொட்டும் தலைவலி கூட்டம் பின்னே போகாதே. நீ ஒரு வேஸ்ட், ஜீரோ காஸ்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் காதில் வாங்காதே. உன்னோட கிரியேட்டர் சூப்பரான மோட்டிவேட்டர், அவரை பார்த்து நீயும் வாழ்ந்து பழகு. உன்னோட கிரியேட்டர் சூப்பரான மோட்டிவேட்டர், அவரை பார்த்து நீயும் வாழ்ந்து பழகு. ஒண்ணு, ரெண்டு, ஜீசஸ் ஃப்ரெண்ட். மூணு, நாலு, ஆனா கொஞ்சம் ஆறு. அஞ்சு, ஆறு, ஆட்டு தருமாறு. ஏழு, எட்டு, சத்தானுக்கு வேட்டு. ஒண்ணு, ரெண்டு, ஜீசஸ் ஃப்ரெண்ட். மூணு, நாலு, ஆனா கொஞ்சம் ஆறு. அஞ்சு, ஆறு, ஆட்டு தருமாறு. ஏழு, எட்டு, சத்தானுக்கு வேட்டு. நிக்கிறாங்க கோலியாத்து மெகா சைஸா, நம்ம தாவீது மினி சைஸா. சுத்தி நிக்குது கூட்டையமா பெருசா, இதெல்லாம் தாவீதுக்கு ரொம்ப புதுசா. அண்ணன் தம்பி கூட கலவாரும் விளையில, ஆண்டவர் மட்டும்தான் கைய விடவே இல்ல. அண்ணன் தம்பி கூட கலவாரும் விளையில, ஆண்டவர் மட்டும்தான் கைய விடவே இல்ல. மூங்கி அடிச்ச கல்லு, அதுக்கு வேணும் தில்லு. நெத்தி அடி மாசு, கோலியாத்து க்ளோஸ். மூங்கி அடிச்ச கல்லு, அதுக்கு வேணும் தில்லு. நெத்தி அடி மாசு, கோலியாத்து க்ளோஸ். ஒண்ணு, ரெண்டு, ஜீசஸுக்கு ஃப்ரெண்ட். மூணு, நாலு, ஆனா கொஞ்சம் ஆறு. அஞ்சு, ஆறு, ஆட்டு தருமாறு. ஏழு, எட்டு, சத்தானுக்கு வேட்டு. ஒண்ணு, ரெண்டு, ஜீசஸுக்கு ஃப்ரெண்ட். மூணு, நாலு, ஆனா கொஞ்சம் ஆளு. அஞ்சு, ஆறு, ஆட்டு தருமாறு. ஏழு, எட்டு, சத்தானுக்கு வேட்டு. தோல்விய காட்டும் தலையில கொட்டும் தலைவலி கூட்டம் பின்னே போகாதே. நீ ஒரு வேஸ்ட், ஜீரோ காஸ்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் காதில் வாங்காதே. உன்னோட கிரியேட்டர் சூப்பரான மோட்டிவேட்டர், அவரை பார்த்து நீயும் வாழ்ந்து பழகு. உன்னோட கிரியேட்டர் சூப்பரான மோட்டிவேட்டர், அவரை பார்த்து நீயும் வாழ்ந்து பழகு. ஹாய் சுட்டீஸ், சூப்பராக இருந்துச்சுல்ல எங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம்? நீங்கள் எதிர்பார்க்கல தானே? எங்ககிட்ட எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க தானே? உங்களுக்கும் அந்த ஸ்கில்ஃபுல் வேணும்னா அம்பத்தூரில் இருக்கிற ஓவியா அழகேஷ நகரில் பெட்ரா இன்டர்நேஷ்னல் சர்ச்சில் இருக்கிற சண்டே கிளாஸ்க்கு வந்துடுங்க. நீங்களும் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஏசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டேவை அருமையாக நடத்தி கொடுத்துட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிள்ளைகளா, நீங்கள் எல்லாரும் எனக்காக ஒன்று செய்கிறீங்களா? செய்வீங்க தானே?
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.